இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை பெருமளவானவற்றை மறைக்கிறார்கள். 12 தொடக்கம் 15 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். இதில் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு டசன் விமானமும் இயந்திர கோளாறால் விழுந்ததால். இப்போது முப்படைகளின் பிரதானியான டான் ஹெயின் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு விமானத்துக்கு சூடுபட்டது, அதில் ஒருவர் காயம் என்று. அப்படித்தான் அவர்கள் கூறுவார்கள். பலவற்றை மறைக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா இந்த 36 நாள் போரில் 36 விமானங்களை இழந்திருக்கிறது. கூட 36 கூட 40 கிட்ட விமானம். ஒரு நாளைக்கு ஒரு விமானத்தை இழந்திருக்கிறது. இந்த சண்டை 16 விமானங்களை இழந்திருக்கின்றது 72 மணி நேரத்துக்கு. வியட்நாம் சண்டை 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய ஒரு இழப்பு. முந்தி இஸ்ரேலுக்கு ஒரு ஏவுகணை ஈரானிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஏவுகணை எந்த இடத்தில் விழுமென்று பின் பாயிண்டாக கண்டுபிடித்து அந்த இடத்து மக்களை மட்டும்தான் ஷெல்டருக்கு அனுப்புவார்கள். இப்போ எங்கே விழுமென்று தெரியாது. இஸ்ரேலின் பாப்புலேஷனில் 72% மாணவர்கள் பங்கருக்கு ஓடுவாங்க. ஒவ்வொரு இரவும் 9 தரம், ஒரு இரவு விடுகிறதுக்கு இடையில 9 தரம் ஓடுவது. ட்ரம்பின் கருத்தின்படி பார்த்தால் ஒரு படை வீரரை மீட்பதற்கு 155 விமானங்கள், 4 பொம்மர்கள், அடுத்தது 64 ஃபைட்டர்ஸ், 48 டேங்கர்ஸ், 13 ரெஸ்கியூ பிளேன் என்று கூறுகிறேன். இந்த பெரிய கப்பல்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. என்றால் அமெரிக்காண்ட கடற்படை பலத்தோடு அது ஈடு கொடுக்காது. அதுகள் தேவையற்ற. ஆனால் இன்னும் அந்த சிறிய படகுகள் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை படகுகள் இருக்கின்றன, தற்கொலை படகுகள் இருக்கின்றன. அதுகளுக்கு இன்னும் தொடவே இல்லை. அதுகளுக்கு வேலையும் இல்லை. அங்கே ஒருத்தரும் வரவும் இல்லை. 4-ஸ்டார் ஜெனரலை பதவி நீக்கினார்கள். 12 ஜெனரல் அவரை துரத்தி விட்டு தாங்கள் சொல்வதை இதில் வியூகத்தை யார் வகுக்கிறார்கள்? ட்ரம்பும் ஹெசப்பும். ஆனால் அங்க போரிய வியூகத்தை யார் வகுக்கிறார்கள்? படைத்துறை நிபுணர்கள். அவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அமெரிக்க ராணுவம் எல்லா விமானங்களையும் குண்டு வைத்து விட்டு ஓடினது என்று பார்த்தால், ஈரான் கைகளில் சிக்கக்கூடாது என்றால், நின்று சண்டை பிடிக்க முடியாது என்றதான் அது அர்த்தம். வான் மேலாதிக்கம் இருந்தால் கூட நின்று சண்டை பிடிக்க முடியாது என்றதான் அது அர்த்தம். ஒரு வருடத்துக்கு அமெரிக்கா 600 ஏவுகணைகளை தான் தயாரிக்கலாம். முதல் 5 நாட்களுக்கு 850 ஏவுகணைகளை பயன்படுத்தி விட்டார்கள். அப்போ ஒரு வருட ஏவுகணையை 5 நாட்கள் முடிச்சாச்சு. அமெரிக்காட்ட இருக்கிறது 5000 ஏவுகணை. இந்த ஏவுகணைகளை முடித்து போட்டு இனி தாய்வான் போரோ இனி ஒரு போருக்கு இவர்கள் போவார்களா என்பது பெரிய விஷயம். ஒன்று இதில் விளங்குகிறது என்னென்று சொன்னால், இது தனியாக அவரை மீட்பதற்கான நடவடிக்கை அல்ல. அவர்கள் இந்த இஸ்ஃபகான் பகுதியில் இருக்கின்ற யுரேனியத்தை கைப்பற்றி, நாங்கள் இந்த யுரேனியத்தை கைப்பற்றி விட்டோம், எங்களோட இலட்சியம் முடித்து விட்டது, எனவே போரை முடிக்கிறோம் என்று அவர்கள் முடிக்கத்தான் இருந்தவர்கள். ஆனால் அந்த முயற்சி ஈரான் தாக்குதல்களால் ஒரு தோல்வியில் முடிந்தது. F-35 விழுத்தினார்கள். F-35 விழுந்து அந்த விமானம் தொட முடியாது. வான் அரசன் என்றுதான் அதை சொல்லலாம். அதை தொட முடியாது. 2 ட்ரில்லியன் பெறுமதியான அந்த விமானத்தை எப்படி வீழ்த்தினார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் ரஷ்யா அந்த $1 பில்லியன் S-400 அல்லது S-300 அது கூட தடுமாறும் என்று கூறுகிறார்கள். அந்த விமானத்துக்கு போகிற ரெடார்ஸ்லாம் திரும்பி வரா, அது உறிஞ்சி விடும். அப்படி அது வடிவமைப்பு அப்படி. அது வந்து அடிச்சு விட்டு போனால் ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் அதையும் விழுத்தினார், அதையும் அடித்தார்கள் என்னும் போது இப்போ இது வெல்லப்பட முடியாத போர் என்றது அமெரிக்காவுக்கு ஓரளவு ட்ரம்புக்கு முதலே தெரிந்து விட்டது. முதலாவது வாரத்துடனே அவர்களுக்கு தெரிந்து விட்டது இந்த போரை தாங்கள் வெல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் தாங்கள் அமெரிக்கா தோத்ததாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். அண்மைய நாட்களில் மிக பிரதானமாக பேசப்படுகின்றது. இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் அவை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதில் பலரும் ஆர்வமாயிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று ஈரானின் பகுதிகளுக்குள் வீழ்த்தப்பட்டது. அதில் 2 விமானத்தில் பயணம் செய்த விமானி உட்பட அதனுடைய உதவியாளர் அடங்கலாக 2
தப்பியிருந்தார்கள். அதனை மீட்கும் நடவடிக்கை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. அமெரிக்கா மீட்கும் நடவடிக்கை மேற்கொண்டது இங்கு பெரிய விடயம் அல்ல. 36 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும், ஈரான் இந்த விடயத்தில் தோற்றுவிட்டது. அமெரிக்கா யுத்த காலத்திலும் கூட மீட்பு நடவடிக்கையிலும் வெற்றி பெற்றது. அமெரிக்க இராணுவத்தின் மேலாண்மை என்பது இங்கு யாரும் சவாலுக்குட்படுத்த முடியாமல் இருப்பதாக பல தளங்களில் பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீண்ட காலமாக இராணுவ விவகாரங்களை மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த நடவடிக்கையையும் மீட்பு நடவடிக்கையின் பின்னர் இடம்பெற்ற சம்பவத்தையும் ஈரானின் தோல்வியாக பார்க்கிறீர்களா, அல்லது அமெரிக்காவின் வெற்றியாக பார்க்கிறீர்களா, அல்லது இரண்டுக்கும் எதிரான முரண் நிலைப்பாட்டோடு இருக்கின்றீர்கள்? நல்ல கேள்வி. என்றால் இந்த இந்த நடவடிக்கையின் வெற்றியையும் தோல்வியையும் இருதரப்பும் கொண்டாடுகிறார். இருதரப்பும் தங்களுக்கு வெற்றி என்ற துணியில் பேசுகிறார்கள். உண்மையில் நடைபெற்றதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் அதாவது ஈராக்கை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பெரியது. உக்ரைனை விட 3 மடங்கு பெரிய ஒரு நாடு. மேற்கு ஐரோப்பா அளவான ஒரு நாடு. மலைப்பாங்கும் மற்றது எல்லா இடமும் மக்கள் குடியிருப்புகளும் இல்லை. எங்கோ ஒரு மூலையில் ஒருவர் ஒரு 35 மணித்தியாலம் 40 மணித்தியாலம் அல்லது ஒரு நாள் இருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. மற்றது வான் எதிர்ப்பு படையை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லா இடமும் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருப்பதும் இல்லை. அமெரிக்காவின் இராணுவ பலத்தை பொறுத்தவரையில் உலகிலேயே உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா மிக அதிகளவான விமானங்களை, தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கலாம், எல்லாத்திலும் அமெரிக்கா மேல் தங்கி தான் நிற்கின்றது. அமெரிக்காவின் ஒரு வருட பாதுகாப்பு செலவினம் $900 பில்லியன். ஈரான்ட $15 பில்லியன். அவ்வளவுதான் ஈரான்ட. அப்ப இதுல நீங்கள் பார்க்கலாம், இந்த நடவடிக்கையைத்தான் பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த நடவடிக்கையின் வெற்றி தோல்வியிட ஒரு வான்படை அதிகாரி, அவர் கேர்னல் தர அதிகாரி. இதுல கணக்க குழப்பங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த F-15E விமானம் இதுவரை சுட்டு வீழ்த்தப்படாத விமானம் என்று அமெரிக்கா மேற்வட்டி கொண்டிருந்தது. ட்ரம்ப் என்ன கூறினார்? இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் ஈரான் முற்று முழுதான வான் எதிர்ப்பு படையணியை எல்லா ஊரையும் தாங்கள் அழித்து விட்டதா, ஈரானில் தாங்கள் வான் ஆதிக்கத்தை கொண்டிருப்பதா. அதைத்தான் இப்போது பீட் ஹெசத்தும் கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், தாங்கள் முதலாவது விமானியை மீட்கும் போது பகல் நேரத்தில் 7 மணி நேரம் ஈரான் வான்பரப்பை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் என்று கூறுகிறார். வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதும் அவர்கள் அவ்வாறு கூறுகிறார். ஆனால் இழந்தது எவ்வளவு? 12 தொடக்கம் 15 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். பட்டியலிட்டால் F-15E, A-10 தண்டர்போல்ட் விமானம், MH-60 ரக பிளாக் ஹாக் உலங்கு வானூர்தி, HH-60 ரக பிளாக் ஹாக் உலங்கு வானூர்தி, MH-6 ரக லிட்டில் பேர்ட் என்று சொல்ற உலங்கு வானூர்திகள், 2 CM-130 ரக ஹெர்குல்ஸ் ரக கொமாண்டோ 2 விமானம் என்று சொல்றது, அது கொமாண்டோ யூனிட் மட்டும் பயன்படுத்துறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவிடமே 64 விமானங்கள்லாம் இருக்கின்றன. இப்படி கிட்டத்தட்ட 1 டஜன் விமானங்களை இழந்திருக்கிறார்கள். இதுல ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஈரான் 1 டஜன் விமானமும் இயந்திர கோளாறால் விழுந்ததா என்றால் இல்லை, சுடுபட்டது. அதுல நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் கூறுகிறார்கள் சில விமானங்களை தாங்கள் குண்டு வைத்து தகர்த்ததாக. ஆனால் விமான சிதறல்கள் பார்த்துக்கின்றன, துப்பாக்கி சின்னங்கள் இருக்கின்றன, ஏவுகணை வெடித்த தடயங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. இப்ப அமெரிக்கா இந்த 36 நாள் போரில் 36 விமானங்களை இழந்திருக்கிறது. கூட 36 கூட 40 கிட்ட விமானங்கள். சரி, 32 வச்சாலுமே ஒரு நாளைக்கு ஒரு விமானத்தை இழந்திருக்கிறது இந்த சண்டையில். வியட்நாம் சண்டை 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா சந்திச்ச மிகப்பெரிய ஒரு இழப்பு இது. இப்ப 72 மணி நேரத்துக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட 16 விமானங்களை இழந்திருக்கின்றது 72 மணி நேரத்துக்கு. இப்ப நீங்கள் கூறியது போல இந்த 36 மணித்தளம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது என்பது ஒரு திடீர் நடவடிக்கை. இப்ப அதுக்கு பயன்படுத்திய விமானங்கள் எண்ணிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 155 விமானங்கள். இப்போது ட்ரம்பின் கருத்தின்படி பார்த்தால் ஒரு படை வீரரை மீட்பதற்கு 155 விமானங்கள், 4 பொம்மர்கள் என்று சொன்னால் குண்டுவீச்சு விமானங்கள் B-2O, B-52 இருக்கலாம். அடுத்தது 64 ஃபைட்டர்ஸ், F-15, F-18, F-16 என்ற ஃபைட்டர்ஸ், F-35. அடுத்தது 48 டேங்கர்ஸ்,
13 ரெஸ்கியூ பிளேன் என்று கூறுகிறார். இப்ப நீங்கள் விடுதலை புலிகள் என்ற காலத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் 1998 99 காலப்பகுதி நினைக்கிறேன். அப்ப அனுரத்த ரத்வத்தை தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்தவர். அவர் பம்ப மடுவில் அவர் உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக கிராஷ் லேண்டிங் என்று சொல்றது தரையிறக்கப்பட்டது. அப்போது எல்லா உலகத்திலும் விடுதலை புலிகள் என்ற பகுதிக்குள் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மையான ஒரு எல்லை பகுதி. அதுக்குள் இறக்கி வேறு ஒரு ஹெலியை கொண்டு எடுத்து வந்து விட்டார்கள் என்று. விடுதலை புலிகளால் எல்லா இடமும் இருக்க முடியாது. என்னென்று சொல்ல பெரிய பிரதேசம். ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அவர்கள் அதுக்கு வருவார்கள். அதை கேள்விப்பட்டால் அதுக்கு பிறகுதான் தாக்குதல் நடக்கும். ஆனால் எல்லா இடத்திலையும் இருக்க முடியாது என்றது ஒரு பிரச்சனை. அதே போலதான் இதிலும் அவர்கள் எல்லா இடத்திலும் இருக்க போவதில்லை. எல்லா இடத்திலும் ஏவுகணைகளும் இருக்காது. ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை நடந்த போது அதை நோக்கி வருவார்கள். அதற்கு பிறகு ஒரு சுற்றி வளைத்து தாக்குதல் நடக்கலாம். இப்ப ஏன் அமெரிக்க ராணுவம் எல்லா விமானங்களையும் குண்டு வைத்து விட்டு ஓடினது என்று பார்த்தால், ஈரான் கைகளில் சிக்கக்கூடாது என்றால் நின்று சண்டை பிடிக்க முடியாது என்றதான் அதன் அர்த்தம். வான் மேலாதிக்கம் இருந்தால் கூட நின்று சண்டை பிடிக்க முடியாது என்றதான் அதன் அர்த்தம். லிட்டில் பேர்ட் உலங்குவானது இந்த CM-120 விமானத்துக்குள்ள 2 உலங்குவானூர்தி கொண்டு வரலாம். 2 விமானம் 4 உலங்குவானது. அப்ப அது கணக்கு சரியாத்தான் இருக்கிறது. அதே போல இப்ப குளோப் மாஸ்டர் விமானத்தை கொண்டு வந்தால் 5 உலங்குவானூர்தி கொண்டு வரலாம். அது பெரிய விமானம். அப்ப அதை கூட கடைசியாக ஏற்ற முடியாமல் போய்விட்டது. இவர்கள் கடைசியாக என்னென்று சொன்னால், அதாவது 2 புதுசாக 3 C-295W என்ற விமானத்தை 3 கொண்டு வந்துதான் அங்கிருந்த 200 கொமாண்டோக்களும் தப்பி சென்றிருக்கிறார்கள். ஒன்று இதுல விளங்குகிறது என்னென்று சொன்னால், இது தனியா அவரை மீட்பதற்கான நடவடிக்கை அல்ல. அவர்கள் இந்த இஸ்ஃபஹான் பகுதியில் இருக்கின்ற யுரேனியத்தை கைப்பற்றி, நாங்கள் இந்த யுரேனியத்தை கைப்பற்றி விட்டோம், எங்களோட இலட்சியம் முடித்து விட்டது, ஈரான் அணு ஆயுதம் ஈரான் செய்வதை தடுப்பது, அவர்கள் அணு யுரேனியத்தை கைப்பற்றுவதும் தான் எங்கள் போரின் யுத்தியாக இருந்தது. எனவே போரை முடிக்கிறோம் என்று அவர்கள் முடிக்கத்தான் இருந்தவர்கள். ஆனால் அந்த முயற்சி ஈரான் தாக்குதல்களால் ஒரு தோல்வியில் முடிந்தது போலதான் தெரிகிறது. ஈரானின் தாக்குதலால் தோல்வியில் முடிந்ததாக கூறினாலும், நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரே நாளில் 12 போர் விமானங்களை பறிகொடுத்தது அல்லது இழந்தது என்பது போரியல் ரீதியாக அல்லது இராணுவ வலி சமநிலையில் ஈரான் பலரும் கூறுவது போன்று ஒரு பலவீனமான நிலை என்று எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவினுடைய 12 போர் விமானங்களை பறிகொடுத்தது அது பலம் என்றுதானே பலரும் கூறுகிறார்கள். அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் இந்த சமரை நீங்கள் ஒரு படைத்துறை ரீதியாக பார்த்து கொண்டு வந்தால் அதன் தாற்பயம் விளங்கும். அது ஈரான் இந்த படைத்துறை ரீதியாக ஸ்ட்ராட்டஜி என்று சொல்ல வியூகத்தில் மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இராணுவ வியூகமோ அல்லது அவர்களுடைய ஆலோசகர்களோ மிகவும் தரமானவர்களாக இருக்க வேண்டும். அதை ரஷ்யாவும் செய்யலாம், சீனாவும் செய்யலாம். ஏனென்று சொன்னால், இப்போது ஜெருசலம் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கின்ற எரிசக்தி மையங்கள் வரைபடத்தை ரஷ்யா தான் ஈரானுக்கு கொடுத்தது தாக்கி அளிக்கும்படி என்று ஜெருசலம் போஸ்ட் இப்போது போட்டிருக்கிறது. இப்போதுதான் இஸ்ரேல் இதுவரையில் யாரையும் குற்றம் சுமத்துவதில்லை. இப்போது நேரடியாக ரஷ்யாவை குற்றம் சுமத்தி இருக்கின்றது. அந்த தாக்குதலை F-35 வீழ்த்தினார்கள். F-35 விழுந்து அந்த விமானம் தொட முடியாது. வான் அரசன் என்றுதான் அதை சொல்லலாம். அதை தொட முடியாது. 2 ட்ரில்லியன் பெறுமதியான அந்த விமானம், அந்த விமானத்தை எப்படி வீழ்த்தினார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் ரஷ்யா $1 பில்லியன் S-400 அல்லது S-300 அது கூட தடுமாறும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ரெடாரால் தான் இப்போது புதிய போர் முறையில் ரெடாரால் தான் ஒரு விமானத்தை ஸ்கேன் பண்ணுவதுண்டு. அப்ப ரெடார் சிக்னல் போய் அந்த விமானத்தில் பட்டு திரும்பி வந்து பிறகுதான் ஏவுகணை தாக்குதலை நடத்துவார்கள். ஆனால் அந்த விமானத்துக்கு போற ரெடார் சிக்னல் திரும்பி வராது, அது உறிஞ்சி விடும். அப்படி அது வடிவமைப்பு அப்படி. அதை சுற்றி 6 IR கேமராக்கள் இருக்கின்றன. 360 பாகைக்கு விமானிக்கு எல்லாம் தெரியும் அந்த விமானத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்லி. அது அடிச்சு விட்டு போனா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அதையும் வீழ்த்தினது, அதையும் அடிச்சார்கள் என்னும் போது இப்போது F-15 இதுவரையில் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று அமெரிக்கா மார் தட்டிய விமானம் சுட்டப்பட்டிருக்கிறது.
உள்ளுக்குள் விமானிகள் விழுந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இப்ப இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஈரான் மீது தங்களுக்கு வான ஆதிக்கம் இருக்கின்றது, எல்லா இடமும் குண்டு வீசுகிறோம். எப்படி வீசுகிறார்கள்? அவர்கள் தெஹ்ரானுக்கு வருவதில்லை. குண்டுகளை 250 மைலுக்கு அங்காலிருந்து ஏவுகணைகளை விட்டு விமானங்கள் போய்விடும். கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், ஹமாஸ் போராளிகளை கட்டாரில் வைத்து தாக்கியார்கள். அப்ப ஈரான் F-15 கொண்டு வந்தான் தாக்கினார்கள். F-15 எங்க ரெண்டு அடிச்சு சவுதி அரேபியாவுக்கு மேல என்றால் கட்டாருக்கு அடிச்சுட்டு போனாங்க. கட்டாருக்கு வரையில. அப்ப அப்படியா? அப்ப என்னென்று சொன்னால், இனி பாருங்கள், இப்ப 2 விமானிகள் ஒரு விமானம் சுடப்பட்டது, 2 விமானிகள் விழுந்தார்கள். இவ்வளவு கலோபரம் அவர்களை தூக்குவதற்கு. இனி ஒரு 4 விமானத்தை சுட்டு தெஹ்ரானுக்குள் விழுந்தால் நிலைமை என்ன என்றால் இனி வரமாட்டார்கள். அப்ப இப்ப அங்கிருந்து தகவல்களை கூறுகிறார்கள், பெருமளவில் இப்போது அவர்களுடைய ஆழ ஊடுருவி வந்து தாக்குறது குறைந்து விட்டது என்று சொல்லி. இப்ப நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற இன்று கூட F-35 ரக விமானம் ஈரான் ஈராக் எல்லையில் வந்து 7700 என்ற எமர்ஜென்சி கோட்டை அனுப்பி இருக்குது, தனக்கு ஆபத்து என்று சொல்லி. பிறகு அதுக்கு தாழ்வாக பறந்ததாக அந்த ஃபிளைட் ரேடார் 24 என்று சொல்லி இருக்கிற ஒரு தளம், அதில் அப்டேட் இந்த ஃபிளைட்டை நீங்கள் பார்க்கலாம். அதில் பேருந்து தாழ்வாக பறந்து கிடந்தது. அதுக்கு பிறகு அந்த விமானம் காணாமல் போனது என்று கிடந்தது. ஆனால் உண்மையாக தரையிறங்கிட்டதோ அல்லது காணா போகிறதோ என்னென்று தெரியாது. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை பெருமளவானவற்றை மறைக்கிறார்கள். இப்போது ட்ரம்ப் சில உண்மையை சொல்கிறார். இப்போது முப்படைகளின் பிரதானியான டான் ஹெயின் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு விமானத்துக்கு சூடுபட்டது, அதில் ஒருவர் காயம் என்று. அப்படித்தான் அவர்கள் கூறுவார்கள். பலவற்றை மறைக்கிறார்கள். இப்போ 200 கொமாண்டோக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 200 கொமாண்டோக்களை கொண்டு வந்து ஒரு பழைய விமான நிலையத்தின் இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு விமான தளத்தை போட்டு அதில் அவர்கள் அனைவரையும் இறக்கி அதை செக்குவ பண்ணி வைத்தால் இந்த நடவடிக்கை வேறு ஒரு நோக்கம். ஆனால் அது பிழைச்சது என்று சொன்னால் இந்த விமானியை எடுப்பதாக அவர்களுடைய திட்டமாக இருக்கலாம். ஆனால் பலரும் கூறுகிறார்கள், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு விமானியை கூட இழப்பதற்கு போரியல் ரீதியாக விரும்ப மாட்டார்கள். அதனுடைய வெளிப்படுத்தல் அல்லது அதனை முழுமையாக அமெரிக்கா உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அல்லவா? அது தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? உண்மையில் என்னென்று சொன்னால், அவர் அதாவது இந்த டிரான்ஸ்பண்டர்ஸ் என்று சொல்ற அந்த விமானியிடம் இருக்கின்ற அந்த தகவல் சாதனம், அது சமிக்கைகளை கொடுக்கும். அது எப்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானியிடம் அதாவது தப்பி பிழைப்பதற்கான அத்தனை வசதிகளும் இருக்கும். அவர் தனது தளத்துக்கு தகவல் அனுப்பக்கூடியது. அதே சமயம் டேப்லெட் வடிவில உணவுகள், குடிநீர் இல்லாமல் எவ்வாறு இருப்பது, ஒரு 48 மணி நேரத்தை எவ்வாறு சமாளிப்பது, அல்லது அதற்கு தேவையான ஆயுதம் கூட, அதாவது M4 ரைபிள் கூட மடிச்சு அந்த சீட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் அந்த சீட்டுக்குள்ளே இருக்கும். அவர் அதோடு தான் விழுவார்கள். அப்ப இப்ப இந்த விமானி கூறியிருக்கின்றார், தனக்கு முதலில் தன்னை மயங்கி விட்டதாகவும் பிறகு அதுக்கு பிறகுதான் தான் இந்த சமிக்கையை அனுப்பியதாகவும். நீங்கள் சொல்வது சரி, அமெரிக்கா அவரை மீட்டெடுத்திருக்கின்றது. சில நடவடிக்கை இந்த நடவடிக்கையை பொறுத்தவரை டூ ஓ டை தான். ஒன்றில் சில சமயம் இது செய்யலாம் அல்லது முடியலாம். இப்ப உளவு விமானத்தை குண்டு வைத்து விட்டவர்கள் ஏன் ஓடினார்கள் என்று சொன்னால் ஏனையவற்ற உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு. ஆனால் எத்தனை பேர் இறந்தார்கள் இந்த நடவடிக்கையில் அல்லது காயப்பட்டார்கள் என்று ஒரு தகவலும் இல்லை, ஒரு தகவல்களையும் சொல்லவில்லை. இப்ப சோமாலியாவில் உங்களுக்கு தெரியும், சோமாலியாவிலும் இப்படி ஒரு நடவடிக்கை செய்தார்கள். பிளாக் டவுன் என்று ஒரு படம் கூட வந்தது, புத்தகம் கூட எழுதியிருந்தார்கள். அதில் எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேரை மீட்பதற்கு உளவு பாடுபட்டார்கள் என்று தெரியும். எல்லாத்திலும் அவர்கள் கூறலாம் இதை ஒரு வெற்றியாக, இப்போது இதை ஒரு வெற்றியாக கூறுகிறார்களே தவிர, ஆனால் இதே ஒரு மறுவளமாக சுடுபட்டு விழுந்திருந்தால், இப்ப அதாவது இந்த CM-130 ரக விமானம் நடுவானில் வெற்றி சுடப்பட்டதாகத்தான் கர்னல் லாரி ஜோன்சன் கூறியிருக்கின்றார். நடுவானில் வெடித்திருந்தால் அந்த சரக்கு விமானங்களில் பெருசாக இப்ப ஃபைட்டர் ஜெட் மாதிரி உடனடியாக பாராசூட் மூலம் அது எஜெக்ஷன் சீட் இருக்காது. அது வெடித்திருந்தால் அதில் இறந்திருக்கத்தான் வேணும். ஆனால் யாரும் அதை கூறவும் இல்லை. இப்ப ஈரான் கூறுகிறது சில இடத்தில் மனிதர்கள் மண்டையோடு கிடக்கிறது அப்படி இப்படி என்று, ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவும் இல்லை.
இப்ப என்னென்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு பிரச்சாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாமே தவிர படைத்துறை ரீதியாக அவர்கள், அதாவது இப்ப நீங்கள் பீட் ஹெசத்தை பார்த்தாலும் சரி, அல்லது ட்ரம்பை பார்த்தாலும் சரி, ஹெய்டை பார்த்தாலும் சரி, தாங்கள் அமெரிக்கா தான் மிகவும் பிரமாண்டமான இராணுவம், அவங்களோட டெக்னாலஜி தான் பெருசு, அப்படி இப்படி என்று தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கள நிலைமை அதற்கு மறுவளமாகத்தான் இருக்கின்றது. இந்த யுத்தத்துக்கு மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கால அவகாசம் விதித்திருக்கின்றார். அவர் யாரோடு பேசுகிறார்? ஈரான் கூறுகிறது நாங்கள் யாரோடும் பேசவில்லை. அவர் சொல்லுகிறார் பேச்சை குழப்பாத வகையில் இந்த நடவடிக்கை செல்கிறது என்று. பேச்சுக்கான சூழ்நிலை மத்திய கிழக்கு நாடொன்றில் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட நாடுகள் அதனுடைய வெளிவார அமைச்சர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள், பாகிஸ்தானுடைய வெளிவார அமைச்சரின் தலைமையில். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் ஈரானோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன நடவடிக்கை இடம்பெற்றாலும் பேச்சு குழம்பாதென்று. இந்த பேச்சு என்பது எங்கு நடக்கிறது? இதில் ஒருதலை பட்சமாக ஒரு பிரம்மையில் கதைத்துக் கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப், அல்லது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கிறது? என்னென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த இழப்புக்கள் அவர்கள் சொன்னது கொஞ்சம், சொல்லாதது நிறைய. இப்ப நாங்கள் பார்க்கலாம், இந்த விமானங்கள் கிட்டத்தட்ட 40 விமானங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் அத்தனை முன்னணி விமானங்களும் இழக்கப்பட்டிருக்கின்றன. F-35 இருக்கலாம், F-15 இருக்கலாம், F-18 இருக்கலாம், டேங்கர்ஸ் இருக்கலாம், ஏன் சென்ட்ரி அப்காஸ் விமானமாக இருக்கலாம், சினூக் ரக உலங்குவான அத்தனையையும் இழந்திருக்கிறார்கள். புதிய தொழில்நுட்பத்தை ஈரான் தெளிவாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் இந்த போரை ஒரு மெதுவாக நடத்துகிறது, திட்டமிட்டு வடிவாக நடத்துகிறது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான ஏவுகணைகள், பழைய ஏவுகணைகளை தான் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அவர்களோட நேவி அவர்களோட அழிந்து விட்டது, அது பிரச்சனை இல்லை. அந்த படகுகள் தேவையில்லை என்றால் சமச்சீரற்ற போர் முறைக்கு இந்த பெரிய கப்பல்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அமெரிக்காண்ட கடற்படை பலத்தோடு அது ஈடு கொடுக்காது, அதுகள் தேவையற்ற. ஆனால் இன்னும் அந்த சிறிய படகுகள் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை படகுகள் இருக்கின்றன, தற்கொலை படகுகள் இருக்கின்றன, அதுகளுக்கு இன்னும் தொடவே இல்லை, அதுகளுக்கு வேலையும் இல்லை, அங்கே ஒருத்தரும் வரவும் இல்லை. இன்னும் எத்தனையோ ஆயுதங்கள், அதைத்தான் அவர்கள் கூறுகிறார், எத்தனையோ வகையான ஆயுதங்கள் இன்னும் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கின்றன. ஏன்? அவர்கள IRGCயை பொறுத்தவரையில் அது ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடியது. அந்த கட்டளை அதிகாரிகள், அது மட்டுமல்லாது வெளிநாட்டு கட்டளை அதிகாரிகளும் அதன் வசம் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் என்னென்று பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம், இப்போது பீட் ஹெசத் ஒரு மேயர் வர அதிகாரி, அடுத்தது ட்ரம்ப். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்ப அன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு 4 ஸ்டார் ஜெனரலை பதவி நீக்கினார்கள், 12 ஜெனரல். அந்த 4 ஸ்டார் ஜெனரல் கிட்டத்தட்ட 7 ஜனாதிபதிகளுக்கு கீழ் வேலை செய்தவர், எத்தனையோ களங்கள் கண்டவர், எத்தனையோ சிறப்பு படையில் கூட அவர் இருந்தவர், அனுபவம் உள்ளவர். ஆனால் அவரை கேட்காமல் அவரை துரத்தி விட்டு தாங்கள் சொல்வதை கேட்ப. இதுல வியூகத்தை யார் வகுக்கிறார்கள்? ட்ரம்பும் ஹெசத்தும். ஆனால் அங்க போரியல் வியூகத்தை யார் வகுக்கிறார்கள்? படைத்துறை நிபுணர்கள் அவர்கள் தான். அவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த வடிவமைக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த மஜித் என்ற ஏவுகணையை வைத்துதான் சுட்டு வீழ்த்தினார்கள். F-35 சுட்டார்கள், F-15 சுட்டார்கள். அந்த ஏவுகணையை நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிக்கப், ஒரு டொயாட்டா பிக்கப், அதில் 4 கூட்டி இருக்கும். டொயாட்டா பிக்கப்பில் ஒரு ஏவுகணையை கொண்டு போனால் அவ்வளவு ஈஸி சொல்லுவாங்க. மொபிலிட்டி ஈஸி, எந்த இடத்துக்கும் மாற்றலாம், எந்த இடத்துக்கும் கொண்டு போகலாம், ஒரு சிறிய இடத்துல ஒளிச்சும் வைக்கலாம். அதை தேடி அடிக்கிறதும் பெரிய கஷ்டம். இந்த அதாவது அமெரிக்காவின் போர் முறையை வடிவாக அறிந்து, அவர்கள பலவீனத்தை வடிவாக அறிந்து, அதற்கேற்ற மாதிரி தங்கள் இந்த போர் முறையை மாற்றிருக்கு. அப்ப இது வெல்லப்பட முடியாத போர் என்றது அமெரிக்காவுக்கு ஓரளவு, ட்ரம்புக்கு முதலே தெரிந்து விட்டது. முதலாவது வாரத்துடனே அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த போரை தாங்கள் வெல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் தாங்கள் அமெரிக்கா தோத்ததாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு முயற்சியை தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது நீங்கள் கேட்டது போல பாகிஸ்தான் ஊடாகத்தான் இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றது. பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்தான் இதில் இப்போது முக்கியமாக இருக்கின்றார். அவர் JD வான்ஸுடனும் ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடனும் பேசியிருக்கின்றார்.
2 அம்ச திட்டங்களாக இதை இப்போது முன்வைத்திருக்கிறார்கள். முதலாவது, உடனடியாக ஒரு போர் நிறுத்தம், ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது, அதற்கு பிறகு 15 தொடக்கம் 20 நாட்களுக்குள் இறுதியான ஒரு பீஸ் திட்டத்தை கொண்டு வருவது. அதை ஒரு தற்காலிகமாக இஸ்லாமாபாத் அக்கோர்ட் என்று, இஸ்லாமாபாத் உடன்பாடு என்று அதை அழைக்கிறது. அதற்கு பிறகு ஃபைனலாக ஒரே ஒரு கோரிக்கை தான், ஈரான் இந்த நியூக்ளியர் புரோகிராமை, அதாவது அணுக்குண்டை செய்யாமல் அந்த அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்கலாம். அதற்கு பதிலாக அமெரிக்கா சாங்ஷன் தடைகளை நீக்கும், ஈரான் தடை செய்யப்பட்ட பணங்களை விடுவிக்கும், போர்டர் செக்யூரிட்டி என்று சொல்லி ஹோர்முஸ் செக்யூரிட்டி தொடர்பாகவும் அதில் முடிவெடுக்கப்படும் என்று இதை பாகிஸ்தான் ஈரானிடம் கொடுத்திருக்கின்றது. ஈரான் அதை கூறியிருக்கின்றது. அதற்கு பதிலாக ஈரானும் 5 கோரிக்கைகளை வைத்து கொடுத்திருக்கின்றது. அப்ப இவர்கள் இந்த போரை தொடர முடியாது என்று தெரிகிறது. அமெரிக்கா எப்படியும் இந்த போரிலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் தோல்வியாக வெளிவர விரும்பவில்லை. ஒரு பக்கத்தால் இந்த பேச்சுக்களை நடத்தி கொண்டு இந்த 155 விமானங்களும் போய் இறங்கியது அங்க நீங்கள் பார்க்கலாம், அங்கு எடுக்கப்பட்ட கொடிகளை கூட எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் கொடியை கூட கொண்டு எங்கேயோ, அதாவது இந்த இஸ்பஹான் பகுதியில் இருக்கிற யுரேனியத்தை எடுத்துவிட்டு, நாங்கள் யுரேனியத்தை எடுத்து விட்டோம், போர் முடிந்தது. அதே நேரம் இந்த பாகிஸ்தான் ஊடாக இதையும் சென்று ஒரு 2 வழி திட்டமாகத்தான் நடத்த முற்பட்டார்கள். ஆனால் முதலாவது இராணுவ வெற்றி தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் இப்போது இந்த காலக்கெடு உங்களுக்கு தெரியும். மார்ச் 21ஆம் தேதி ட்ரம்ப் 48 மணி நேரம் கொடுத்தார். பிறகு 5 நாள் ஆகிச்சுது, பிறகு 10 நாள் ஆகிச்சுது, பிறகு ஏப்ரல் 5ஆம் தேதி என்றது, 6ஆம் தேதி என்றது, இப்போ 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 8 மணி என்று நிற்குது. ஆனாலும் ட்ரம்ப் ஒன்றை கூறுகிறார், இனி தான் நீடிக்கப் போவதில்லை. ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் ஒரு சாதகமான பதிலை கொடுக்கும், அல்லது அவர்கள் ஒரு தீர்வுக்கு வருவார்கள் என்று தான் நம்புவதாக கூறியிருக்கின்றார். ஈரான் தன் நிபந்தனைகளில் இருந்து இறங்குவதாக இல்லை. ஏனென்று சொன்னால், ஈரானுக்கு தெரிகிறது இப்போது தான் இந்த போரில் அந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேலும் அமெரிக்காவுமாக இருந்தாலும், இந்த போரை இப்போது நடத்துவதில் ஈரான் தான் முன்னணியில் நிற்கின்றது. அதுதான் இப்ப அமெரிக்காவுக்குள்ள ஒரே ஒரு சிக்கல். டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்களில் நேரடி விமான தாக்குதலை குறைத்து கொண்டு அல்லது தவிர்த்து கொண்டு நீண்ட தூரத்திலிருந்து இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்த உள்ளதாக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுவதுடன், சுமார் 965 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது, எதிரி நாட்டு வான்காப்பு சாதனங்களை நுழைய விடாமலே பாதுகாப்பு நகரத்துக்குள் சென்று தாக்கும் வல்லமை உடையது. ஒரு ஏவுகணையின் மதிப்பு சுமார் $1.5 பில்லியன் என்று கூறப்படுகிறது. இது இப்போது அமெரிக்கா பென்டகன் இது தொடர்பிலும் ஆலோசித்து வருவதாகவும், அந்த ஏவுகணை தாக்குதல் மூலம் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் முதலில் கூறினார்கள், இந்த ஈரான் எரிசக்தி திட்டங்களையும் உட்கட்டுமானங்களையும் பாலங்களையும் தகர்ப்பதென்று. ஆனால் சுத்தவரை இவர்கள் கண்ணாடி வீட்டில் இருக்கிறார்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், சுத்தவரை இருக்கிற பஹ்ரைனாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், கட்டாரோ, ஓமானோ, எல்லா உட்கட்டுமானங்களும் தகர்க்கப்படும். அவ்வாறு தகர்க்கப்பட்டால் அது பொருளாதார ரீதியாக, இப்ப ஹில் என்ற அமெரிக்காண்ட ஊடகம் தெரிவித்திருக்கிறது, அமெரிக்காண்ட ரிசெஷன் மிக கொடூரமாக இருக்கும் இந்த முறை என்று சொல்லி, இதுவரை காணாத அளவுக்கு, இரண்டாம் பொருளாதாரம் அவ்வளவு சீரழிஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கிறது. அதே மாதிரியான பிரச்சனையாகத்தான் இருக்கும் இந்த நாடுகள் இழப்பு. இஸ்ரேல் நீங்கள் கூறியது போல இப்போது நீங்கள் பார்க்கலாம், முன்பு ஈரான் ஏவுகணைகளை பெருமளவில் தடுத்தார்கள், இப்போது தடுக்க முடியவில்லை. டாட் ஏவுகணைகளை வழிநடத்துகின்ற நீண்ட தூர ரடார்கள் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிடெக்ட் பண்ற ரடார்களை எல்லாம் ஈரான் அழித்து விட்டது. அதையும் இப்போது சீனாவையும் ரஷ்யாவையும் தான் கைகாட்டுகிறார்கள், தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தவர்கள் என்று. இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு ஏவுகணை ஈரானிலிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த ஏவுகணை எந்த இடத்தில் விழுமென்று பின் பாயிண்டா கண்டுபிடித்து அந்த இடத்து மக்களை மட்டும்தான் ஷெல்டருக்கு அனுப்புவார்கள். இப்ப எங்க விழுமென்று தெரியாது.
இஸ்ரேலின் பாப்புலேஷன்ல 72% மாணவர்கள் பங்கருக்கு ஓடணும். ஒவ்வொரு இரவும் 9 தரம், ஒரு இரவு விடுகிறதுக்கு இடையில 9 தரம் ஓடணும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ரடார்கள் அழிந்து விட்டது. முந்தி 4% தான் ஈரான் ஏவுகணை தாக்கும், மிக்கத்தை 96% தாங்கள் தடுத்து விடுவோம் என்று கூறினார்கள். இப்போது 30% தாக்குகிறது, 70% தான் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார். சரி, நீண்ட தூர ஏவுகணை டொமஹாக் ஏவுகணை. டொமஹாக் ஏவுகணை நீங்கள் சொன்னது போல 1.5 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒரு ஏவுகணை. ஒரு வருடத்துக்கு அமெரிக்கா 600 ஏவுகணைகளை தான் தயாரிக்கலாம். முதல் 5 நாட்களுக்கு 850 ஏவுகணைகளை பயன்படுத்தி விட்டார்கள். முதல் 5 நாட்களுக்கு. அப்போ ஒரு வருட ஏவுகணையை 5 நாளுக்கு முடிச்சாச்சு. அமெரிக்காட்ட இருக்கிறது 5000 ஏவுகணை. இப்போ ஜப்பானுக்கு 400 ஏவுகணைக்கு 2.25 பில்லியன் டாலருக்கு ஜப்பான் ஓட பண்ணியிருந்தது. இப்போ ஜப்பானுக்கு சொல்லிட்டாங்க தர முடியாது ஏவுகணை இப்போதைக்கு. அதே போலதான் ஸ்வீடனுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் சொல்லியிருக்கிறார்கள் ஏவுகணை தர முடியாது, காசையும் கொடுக்க மாட்டாங்க. காசைக்கு அதை தாங்கள் வேற 1000 தாரம் என்று சொல்லி. அப்ப இந்த ஏவுகணைகளை முடித்து போட்டு இனி தாய்வான் போரோ இனி ஒரு போருக்கு இவர்கள் போவார்களான்றது பெரிய விஷயம். அடுத்த இனி ஒரு போரை இவர்கள் என்னென்று எதிர்கொள்வது என்று. அப்ப நீண்ட தூர ஏவுகணைகள் என்பதும் ஏற்கனவே பெருமளவில் பயன்படுத்தியாச்சு. மற்ற நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் சுட்டுப்பிடித்தாதென்றும் இல்லை, பல ஏவுகணைகளை ஈரான் சுட்டுப்பிடித்தியும் இருக்கின்றது. சரி, நீண்ட தூர ஏவுகணைகளால் என்னத்தை தாக்குகிறீர்கள்? அண்மையில் கூட ஒரு பாலைத்துறை ஆய்வாளர் கூறினார், நீங்கள் அவங்கள் குறிவச்சு எல்லாவற்றையும் தாக்குகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் ஈரான் ஒரே ஒரு ஏவுகணை தான், சஹெட் 1 ரக ஏவுகணையை ஏவி இருந்தது. ஒரே ஒரு ஏவுகணை. இஸ்ரேலின் ஏரோசெல் என்ற ட்ரோன் உற்பத்தி நிறுவனம், அந்த நிறுவனம் கம்ப்ளீட்டா அப்படியே முடிஞ்சது. அந்த ஏவுகணையை தடுப்பதற்கு 12 இன்டர்செப்டர் அனுப்பினவங்க கீழே இருந்து. 12ம் அதை தடுக்க முடியவில்லை. அந்த 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 தொழிற்சாலை ட்ரோன் செய்கிறது, ஹெல்மெட் செய்கிறது, படையினருக்கான வெடிகுண்டுகள் செய்கிற தொழிற்சாலை, அது அப்படியே. அப்ப நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஈரானால் அதை தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஈரானாலும் திருப்பி தாக்கவும் முடியும். இது அது அமெரிக்க அதிபர் வான்படை இனி தாக்காது என்று சொல்வதும், ஈரான் ஏற்கனவே சொன்னது தனது வான் எதிர்ப்பு படையணியினர் மெல்ல மெல்ல தங்கள் வான் பரப்பை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இப்போது இந்த சுடப்பட்ட விமானங்கள் இனிமேல் விமானிகள் உள்ளுக்கு வருவதற்கு அஞ்சுவார்கள். அது வெளியில் சும்மா சொல்லலாம், நாங்கள் போகிறோம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறோம் என்று. 2 விமானி எடுக்கிறதுக்கு பட்டபாடு எல்லோருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி. அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், இவ்வளவு ஒரு விமானங்களின் சுடுகாடு என்று சொல்கிறார். அப்படி கிடக்குது அந்த விமானங்கள் சேதங்கள் என்று சொன்னார். அப்ப எனவேதான் இனி இப்போது ஏவுகணைக்கு மாறுகிறார்கள். ஈரான் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறது, தங்கள் இளைஞர்கள்லாம் தங்களோட சின்ன பிள்ளைகள்லாம் இப்போது இந்த தங்களோட ஏவுகணை எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணது அவங்கள்தான் என்று சொல்லி, அவர்கள் இன்னும் சில வாரங்களில் முற்றுமுழுதாக ஈரான் வான்பரப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். டெக்னாலஜி தானே. இப்போ F-15க்கு 10 ட்ரில்லியனை தொடரும், F-35 அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட். 2 ட்ரில்லியனை செலவழிச்சீர்கள், 20 வரிய ப்ராஜெக்ட், அதை யாரும் தொட முடியாதன்றீர்கள். ஒரு சின்ன ஏவுகணை, அது இந்த பலவீனத்தை பார்த்தார்கள். எங்கட ஊர்ல முந்தி சொல்வார்கள், கோலியாத்தும் தாவித்தும் என்ற கதை சொல்வார்கள். எவ்வளவு பலமாக இருந்தாலும் ஒரு கெட்ட போடலாம். அதே போல அந்த விமானத்தை அவர்கள், அது இந்த வெப்பம் வரும், அந்த முதலில் வானத்தை பார்த்தார்கள், வெப்பம் எங்கேயாவது வருகுதோ. ரடார்ல அவங்களோட IR சென்சர்ல பார்க்க வெப்பம் வருகுது. அதுக்கு பிறகுதான் தேடி எடுத்தார்கள் இதுக்கு எந்த ஏவுகணை சரி என்று. அதுக்கு அவங்க எடுத்த ஏவுகணை 358 நம்பர். 358 நம்பர் மேல போய் அந்த ஏவுகணை ஒரு 8 போட்டு அப்படியே நிற்கும். அத ஏதாவது ஒரு வெப்பம் உள்ள பொருள் குரோஸ் பண்ணுமான இருந்தால் அது அந்த வெப்பத்தை நோக்கி பாயும். அதுதான் அது இல்லை. அப்ப அதை கண்டறிய இயலாது. என்னென்று சொன்னா, இந்த விமானங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த விமானத்தை நோக்கி ரடார் ரேஸ் IR ரேஸ் வந்தா தான் அதை டிடெக்ட் பண்ணும். இது அப்படி இல்லை, விமானத்திலே இது டிடெக்ட் பண்றது, அப்ப கண்டுபிடிக்கிறார். அப்படி பாயக்க விமானிக்கு இருக்கிறது ஒரு 2-3 செகண்ட். அதுக்குள்ள விமானி முடிவெடுக்கும் என்ன செய்யலாம்.
அந்த விமானி அதை திருப்பி ஓடி இருக்கிறார். ஓடி போகிறது மட்டுமல்ல, ஃப்ளையர்ஸ் என்று சொல்லி அந்த ஒளிக்கீட்டுக்களை வீசுறது. அந்த ஒளிக்கீட்டுக்கள்ல அந்த ஏவுகணை கொஞ்சம் குழம்பிட்டுது. என்றாலும் பக்கத்தில் வெடிச்சதுல தான் அந்த விமானம் சேதமடைஞ்சு போய் விமானியும் காயமடைந்தான்னு கூறுகிறார்கள். இப்ப அவர்களும் எல்லாத்தையும் படிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானம் MQ-9 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முதல் அமெரிக்கான்ற ஒரு விமானத்தை இறக்கினவர். இறக்கித்தான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்தவர். ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்துதான் அதன் பலவீனம். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இந்த நேற்று நடந்த சம்பவத்தில் அவர்கள் ஏன் அவ்வளவு விமானங்களை குண்டு வைத்து தகர்த்தார்கள் என்று சொன்னால், அதில் இருக்கிறவற்றை அவர்கள் அறிந்தால் ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்று சொல்லி அதை தங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்பதற்காக. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான போர்க்களத்தில் இடம்பெறுகின்ற இராணுவ ரீதியான விவகாரங்களும், குறிப்பாக வீழ்த்தப்பட்ட விமானத்தின் தன்மைகளும் அதனுடைய மேலதிக தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.